வணக்கம். முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு முக்கிய கோயில்களின் நடை இன்று அடைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் 11 மணி நேரம் மூடப்படுகிறது. காலை 8:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடை பிற்பகல் 1 மணிக்கு அடைக்கப்பட்டு இரவு 7 மணிக்கு திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணத்தையொட்டி மதுரையின் பிரசித்தி பெற்ற கோவில்களின் நடைகள் சாத்தப்படும் என கோவில் நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. அழகர் கோயில், கள்ளழகர் கோவில், உபகோவில்களான தல்லாகுளம், பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில், வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயில் உள்ளிட்ட ஆலயங்களில் காலை 11:30 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கோயில்களின் நடை மூடப்பட்டாலும் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் வழக்கம் போல் திறந்திருக்கும் என்றும் பக்தர்கள் எப்போதும் போல் வழிபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியில் இருந்து இன்று ஓய்வு பெறும் லலித்துக்கு நேற்று பிரிவு உபச்சார நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியான லலித்துக்கு நேற்றுதான் கடைசி பணி நாளாக அமைந்தது. உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதல் முறையாக வழக்கறிஞர் பணியை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஒய் சந்திரசூட் முன் தொடங்கியதாக நினைவு கூர்ந்தார். தற்போது அவரது மகன் டி.ஒய். சந்திரசூட்டிடம் தலைமை நீதிபதி பொறுப்பை ஒப்படைப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக லலித் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்குகிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி நிறைவடைகிறது. நடப்பாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 6ஆம் தேதி மொழிப்பாடம் நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி ஆங்கிலமும், ஏப்ரல் 15ஆம் தேதி விருப்ப மொழிப்பாடமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கணிதம் ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 17ஆம் தேதி அறிவியல் பாடம் நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 20ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்துடன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைகிறது. நடப்பு ஆண்டு 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 14ஆம் தேதி தொடங்குவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மார்ச் 14ஆம் தேதி மொழிப்பாட தேர்வும், மார்ச் 16ஆம் தேதி ஆங்கில தேர்வும் நடைபெறும். இயற்பியல், பொருளாதாரம், கணினி தொழில்நுட்பம் தேர்வுகள் மார்ச் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மார்ச் 24ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல், அடிப்படை மின்னணு பொறியியல், அடிப்படை கட்டட பொறியியல், அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல், அடிப்படை இயந்திரவியல், நெசவியல் தொழில்நுட்பம், அலுவலக மேலாண்மை மற்றும் செயலியல் தேர்வுகள் நடைபெறவுள்ளன. வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் மார்ச் 28ஆம் தேதி நடைபெறும். மார்ச் 30ஆம் தேதி கணினி அறிவியல், புள்ளியியல், அரசியல் அறிவியல், தொடர்பு ஆங்கிலம், அறிவியலும் இந்திய பண்பாடும், கணினி பயன்பாட்டியல், உயிர் வேதியியல், சிறப்பு தமிழ் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெறவுள்ளன. கணிதம், விலங்கியல், வணிகவியல், நுண்ணுயிரியல், சத்துணவியல், நெசவியலும் ஆடை வடிவமைப்பும், உணவு மேலாண்மை, வேளாண் அறிவியல், பொது செவிலியம் உள்ளிட்ட தேர்வுகளுடன் ஏப்ரல் 5ஆம் தேதி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைகிறது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி தொடங்குகிறது. பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அட்டவணைப்படி அடுத்த ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி மொழிப்பாட தேர்வும், மார்ச் 15ஆம் தேதி ஆங்கில தேர்வும் நடைபெறும். மார்ச் 17ஆம் தேதி கணினி அறிவியல், புள்ளியியல், அரசியல் அறிவியல், தொடர்பு ஆங்கிலம், அறிவியலும் இந்திய பண்பாடும், கணினி பயன்பாட்டியல், உயிர் வேதியியல், சிறப்பு தமிழ் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெறவுள்ளன. இயற்பியல், பொருளாதாரம், கணினி தொழில்நுட்பம் தேர்வுகள் மார்ச் 21ஆம் தேதி நடைபெறும். மார்ச் 27ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல், நுண்ணுயிரியல், சத்துணவியல், நெசவியலும் ஆடை வடிவமைப்பும், உணவு மேலாண்மை, வேளாண் அறிவியல், பொது செவிலியம் உள்ளிட்ட தேர்வுகள் நடைபெறும். உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல், அடிப்படை மின்னணு பொறியியல், அடிப்படை கட்டட பொறியியல், அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல், அடிப்படை இயந்திரவியல், நெசவியல் தொழில்நுட்பம், அலுவலக மேலாண்மை மற்றும் செயலியல் உள்ளிட்ட தேர்வுகள் மார்ச் 31ஆம் தேதி நடைபெறும். வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகளுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 3ஆம் தேதி நிறைவடைகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசியல் சாசன சட்ட திருத்தம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி லலித் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது.
கடந்த வாரத்தில் விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று நேரலையில் நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்தனர். அதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீட்டுக்கான அரசியல் சட்டத்திருத்தம் செல்லும் என்று 3 நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். நீதிபதி பட் முரண்பட்ட தீர்ப்பை அளித்த நிலையில் இறுதியாக தனது முடிவை வெளியிட்ட தலைமை நீதிபதி லலித் நீதிபதி பட் அளித்த தீர்ப்பை ஆதரிப்பதாக கூறினார். இதனால் 3-2 என்ற பெரும்பான்மை அடிப்படையில் இடஒதுக்கீடு தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சமூக நீதி போராட்டத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தீர்ப்பு தொடர்பாக சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான 100 ஆண்டு கால போராட்டத்தில் ஒரு பின்னடைவு என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், சமூக நீதிக்கான குரல் நாடெங்கும் ஓங்கி ஒலித்திட ஒருமித்த கருத்துடைய அமைப்புகள் ஒருங்கிணைய வேண்டும் என கூறியுள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆகிய தேசிய கட்சிகள் வரவேற்றுள்ளன. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தங்கள் ஆட்சிக் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு முறை கொண்டுவரப்பட்டதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தீர்ப்பை நியாயப்படுத்த எந்த புள்ளி விவரமும் இல்லை என திராவிடர் கழக தலைவர் வீரமணியும், தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும், இந்த இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த சமூக நீதி தத்துவத்தையே கேலிக்குள்ளாக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தெரிவித்துள்ளனர். 8 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதியின் மீதான தாக்குதல் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசும், சமூக நீதி கோட்பாட்டிற்கு எதிரான இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனும், அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அளிக்கும் தீர்ப்பு என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தினகரனும் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவு சமூக அநீதி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கரூரில் வரும் 11ஆம் தேதி 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ 4,50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பதிவு செய்து காத்திருந்தாங்க. 4,5 லட்சம் விவசாயிகளில் முதலாம் ஆண்டு 1 லட்சம் விவசாயிகளுக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 50,000 விவசாயிகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு 50,000 விவசாயிகளுக்கான பணிகள் வருகின்ற 11ஆம் தேதி இணைப்பு வழங்குவதற்காக தொடங்கப்படுகிறது. மதுரையில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து தொழிலாளி உயிரிழந்தது தொடர்பாக ஒப்பந்ததாரர் உள்பட 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடல் நகர் அருகே பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கு பள்ளம் தோண்டும் போது 3 தொழிலாளர்கள் மீது மண் சரிந்தது. இதில் 2 பேர் தப்பிய நிலையில் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்ற ஒப்பந்த தொழிலாளர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தார். தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேரம் போராடி உயிரிழந்த தொழிலாளியின் உடலை மீட்டனர். போதிய பாதுகாப்பு வசதி இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் பாதுகாப்பில் அலட்சியம் இருந்தது கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காமல் அஜாக்கிரதையாக இருந்ததாக ஒப்பந்ததாரர் அசோக், மேலாளர் சுபாஷ் சந்திர போஸ், மேற்பார்வையாளர் ரவிக்குமார் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டை மீனவர்கள் வலையில் சிக்கிய ராக்கெட் ரேஞ்சர் வெடிபொருளை கடலோர பாதுகாப்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் வலையில் ராக்கெட் ரேஞ்சர் சிக்கியிருப்பது தெரியவந்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற கடலோர காவல் படையினர்
வெடிகுண்டு நிபுணர்கள் இணைந்து ராக்கெட் ரேஞ்சரை மீட்டு மணல் மூட்டைகளை அடுக்கி பாதுகாப்பாக வைத்துள்ளனர். நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று அழைக்கப்படும் எனவும் கூறினர். இதனிடையே இந்திய தயாரிப்பான இந்த ராக்கெட் ரேஞ்சர் கடலில் ரோந்து பணியின் போது கடற்படை படகு திசை மாறி சென்றால் வானில் வெடிக்கச் செய்து திசையை அறிந்து கொள்ள பயன்படுத்தக்கூடியது என தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து கடனாளியான வேதனையில் சமையல் கலைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருக்கனூர் சோம்பட்டைச் சேர்ந்த ஐயனார் என்பவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். புதுச்சேரியில் ஒரு உணவகத்தில் சமையல்காரராக வேலை செய்த ஐயனார் ஆன்லைன் சூதாட்டத்தில் பல லட்சம் ரூபாய் இழந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக ஏராளமானோரிடம் கடன் வாங்கியதோடு ஆன்லைன் செயலியிலும் கடன் பெற்று பண நெருக்கடியில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கடன் சுமை அதிகரித்ததால் மன உளைச்சலில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஐயனார் புதுச்சேரியில் தங்கியிருந்த விடுதியறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடலை கைப்பற்றிய ஓதியஞ்சாலை காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். ஆன்லைன் சூதாட்டத்தால் கடனாளியானதால் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் மன்னித்து விடுமாறும் மனைவிக்கு உருக்கமான ஆடியோ ஒன்றை அனுப்பிவிட்டு தூக்கிட்டது விசாரணையில் தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அருகே கொள்ளிடமாற்றின் குறுக்கே உள்ள பழைய இரும்பு பாலத்தை உடைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கொள்ளிடமாற்றின் குறுக்கே 1928ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த இரும்பு பாலம் வலுவிழந்த காரணத்தால் 2016ஆம் ஆண்டு புதிய பாலம் கட்டித் திறக்கப்பட்டது. பிறகு கடந்த 2018ஆம் ஆண்டு பெய்த கனமழையின் போது பழைய இரும்பு பாலத்தின் ஒரு தூண் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வலுவிழந்த அந்த இரும்பு பாலத்தை உடைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதிய தலைமுறையின் பருந்து பார்வையில் இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சுரங்க ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜார்க்கண்டில் சுரங்கம் ஒப்பந்தம் செய்ததில் முறைகேடு நடந்ததாக கூறி அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த அமலாக்கத்துறை சீலிடப்பட்ட கவரில் ஆவணங்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் தனக்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்ய கோரி ஹேமந்த் சோரன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர நாயகன் விராட் கோலியை அக்டோபர் மாதத்தின் சிறந்த வீரராக ஐசிசி தேர்வு செய்துள்ளது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் வீரருக்கு மாதந்தோறும் விருது வழங்கி ஐசிசி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் விராட் கோலி அக்டோபர் மாத சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சமீப காலமாக ரன் குவிக்க திணறிய விராட் கோலி தற்போது ஃபார்முக்கு திரும்பி அசத்தி வருகிறார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 12 சுற்றில் 5 போட்டிகளில் விளையாடி 246 ரன்கள் குவித்தார். சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்ட விராட் கோலிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தின் இலச்சினை, கருப்பொருள் மற்றும் இணையதளத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு இந்தியா ஏற்க உள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தின் இலச்சினை, கருப்பொருள் மற்றும் இணையதளம் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் மோடி இன்று வெளியிடும் நிலையில் இந்தியாவின் முன்னுரிமைகள் உலக அளவில் பிரதிபலிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. G20 தலைமையின் போது நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் 32 துறைகளில் சுமார் 200 கூட்டங்களை இந்தியா நடத்த உள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 15 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக அரசு பலமுறை கோரிக்கை விடுத்தும் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்வது தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார். இது மீனவ மக்களிடையே அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துவதால் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய தூதரக வழிமுறை வாயிலாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 100 மீன்பிடி படகுகளை விடுவிக்க உதவிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் கோவை மத்திய சிறையில் இருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே கடந்த மாதம் 23ஆம் தேதி அதிகாலை கார் வெடித்து ஜமேஷா முபீன் என்பவர் உயிரிழந்தார். அவரது வீட்டில் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இந்த வழக்கில் அசாருதீன், அப்சர் கான்,
முகமது தல்கா, முகமது ரியாஸ், பெரோஸ் இஸ்மாயில், முகமது நவாஸ் இஸ்மாயில் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கை தேசிய புலனாய்வு பிரிவினர் விசாரித்து வரும் நிலையில் 6 பேரும் சென்னை புழல் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் நள்ளிரவு 12 மணி அளவில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். 6 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க NIA அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு நீதிமன்றத்தில் இன்று மனு அளிக்க உள்ளனர். ராஜபாளையம் அருகே மருத்துவம் பார்த்த போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டார். வடக்கு மலையடைப்பட்டியைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் கவிதேவநாதனுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் அருகே உள்ள பெண் மருந்தாளுநரிடம் சிகிச்சை செய்துள்ளனர். இந்நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்தார். இது தொடர்பாக ஆக்னேஸ் கேத்ரின் என்ற போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து ஆங்கில மாத்திரைகள், சத்து டானிக்குகள், வலி நிவாரணிகள் என 100க்கும் மேற்பட்ட மருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக வைகை ஆற்றில் தடுப்பணை கட்ட தமிழக அரசு நிதி ஒதுக்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே முத்தனேந்தல் பகுதியில் வைகை ஆற்றில் மணல் குவாரி அமைக்கப்பட்டதால் 4 கிராம கண்மாய்களுக்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அந்த செய்தி எதிரொலியாக அந்த பகுதியில் ஆய்வு செய்த பொதுப்பணித்துறையினர் கால்வாயில் அடைப்பு உள்ளதை கண்டறிந்து அதுகுறித்து தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தனர். இந்நிலையில் வைகை ஆற்றில் 30 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டவும், பிரதான கால்வாயை 28,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கவும் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மதுரை மண்டலத்தில் 3 நாட்களில் 100 டன் ரேஷன் அரிசி சிக்கியதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ரேஷன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் உட்பட 17 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அரிசி பதுக்கும் நபர்கள், குடோன் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கேரளாவில் சாலையோரத்தில் வீசிச் சென்ற 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 600 கிலோ பான் மசாலாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவு, கழுதருட்டி உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவின் புனலூரில் சாலையோரத்தில் வீசப்பட்டிருந்த பான் மசாலாவை பறிமுதல் செய்தனர். காவல்துறையினர் சோதனைக்கு பயந்து கடத்தல் கும்பல் வீசிச் சென்றிருக்கலாம் என்றும் இதில் தொடர்புடையவர்கள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிரியாரும் அவரது மனைவியும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஷெராடு மனோகர் என்ற பாதிரியார் திருச்சபை உறுப்பினராக 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததோடு வாட்ஸ்அப்பில் ஆபாச படங்களையும் அனுப்பியதாக சிறுமியின் பாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஷெராடு மனோகரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறையினர் உடந்தையாக இருந்ததாக அவரது மனைவி ஹெலன் ஷெராடையும் கைது செய்தார். மேலும் கார் ஓட்டுநர் ஜீவா ஜேக்கப், வீட்டு வேலை செய்து வந்த விஜயலட்சுமி ஆகியோரை தேடி வருகின்றனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேரை 10 நாட்கள் சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஒரு சிறுவன் உள்பட 15 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இதில் 14 பேரை வரும் 17ஆம் தேதி வரை வவுனியா சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அவர்களுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட சிறுவனை இந்திய தூதரக அதிகாரிகள் மேற்பார்வையில் உறவினர் வீட்டில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ சிகிச்சையை தொடர்வதற்கு ஏதுவாக சிறுவனை விமானத்தில் நாட்டிற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் மகளிர் கல்லூரிகள் முன் மாணவிகளிடம் மதுபோதை இளைஞர்கள் தகராறு செய்த சம்பவங்களை தொடர்ந்து அங்குள்ள மகளிர் கல்லூரிகளின் முன்பு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் பல்வேறு இடங்களில் உள்ள கல்லூரிகளில் அண்மையில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டது அச்சத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மதுரை மாநகரில் உள்ள அனைத்து மகளிர் கல்லூரிகளின் முன்பு நிரந்தரமாக மகளிர் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாநகர காவல்துறை அறிவித்தது. அதன்படி மகளிர் கல்லூரிகள் முன் மகளிர் காவல்துறையினரும் அந்தந்த காவல் நிலையங்களைச் சேர்ந்த 2 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
சென்னையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஆள் மாறாட்டம் செய்து அபகரித்ததாக திமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மயிலாப்பூரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி திமுகவின் 124வது வார்டு வட்ட செயலாளராக இருக்கிறார். இவர் தாழம்பூரில் தனது சகோதரி நாகலட்சுமியின் கட்டுப்பாட்டில் இருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 சொத்துக்களை திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் மோசடியாக பதிவு செய்து அபகரித்துள்ளார். பதிவின் போது நாகலட்சுமி என்று கூறி கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியும் சென்னை மாநகராட்சியின் 124வது வார்டு உறுப்பினருமான விமலா கைரேகை வைத்துள்ளார். இதுகுறித்து தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் நாகலட்சுமி அளித்த புகாரின் பேரில் கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார். அவரது மனைவி விமலாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா விரைவில் தொடங்க உள்ள நிலையில் கத்தாரில் வெளிநாட்டு ரசிகர்களுக்காக நவீன தங்கும் விடுதிகள் தயாராகியுள்ளன. கத்தாரில் உள்ள விடுதிகள் அனைத்தும் முன்பதிவான நிலையில் துபாய் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் ரசிகர்கள் தங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கத்தாரின் மீசைட் நகரில் அனைத்து அம்சங்களுடன் கூடிய தங்கும் விடுதிகளை நட்சத்திர விடுதி உரிமையாளர்கள் அமைத்துள்ளனர். இங்கிருந்து 45 நிமிடத்தில் போட்டி நடைபெறும் மைதானத்தை ரசிகர்கள் அடையலாம் என்று தெரிவிக்கின்றனர். டெல்லியில் தொடக்கப் பள்ளிகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் அறிவித்துள்ளார். டெல்லியில் நிலவும் காற்று மாசால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதால் தொடக்கப் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் காற்றின் தர குறியீட்டு அளவு மிகவும் மோசம் என்ற பிரிவில் இருந்தும் சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் டெல்லியில் விதிக்கப்பட்டுள்ள பல்வேறு தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ளார். அதன்படி இலகுரக மோட்டார் வாகனங்கள் மற்றும் ட்ரக்குகள் டெல்லிக்குள் நுழைய விதிக்கப்பட்ட தடை உட்பட பல்வேறு தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் அணிகளில் ஒன்றாக கருதப்படும் பிரேசில் அணி வீரர்களை அறிவித்துள்ளது. கத்தாரில் வரும் 20ஆம் தேதி உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடங்க உள்ளது. இந்த நிலையில் ரியோ டி ஜெனிரோவில் பிரேசில் அணியின் பயிற்சியாளர் 26 பேர் அடங்கிய வீரர்களின் பட்டியலை வெளியிட்டார். இதில் நெய்மர் உட்பட முன்கள வீரர்கள் 9 பேரும், தடுப்பாட்ட வீரர்கள் 8 பேரும், கோல் கீப்பர்கள் 3 பேரும் இடம் பிடித்துள்ளனர். மத்திய கள வீரர்கள் 6 பேர் அணியில் உள்ளனர். இந்த அணியில் 39 வயதான டேனியல் ஆல்வேஸ் அணியில் இடம் பிடித்தார். இவர் கடந்த 2 மாதங்களாக கால்பந்து விளையாடவில்லை என்றும் பிரேசில் அணியில் விளையாடக்கூடிய வயதான வீரராகவும் உள்ளார். ஆனால் முன்கள வீரரான ராபர்டோ ஃபுமினோ அணியில் இருந்து கழற்றிவிடப்பட்டது அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பிரேசில் அணி வரும் 19ஆம் தேதி கத்தார் புறப்பட்டுச் செல்லும் என்றும் பயிற்சியாளர் கூறினார். மேலும் தனது முதல் ஆட்டத்தில் 25ஆம் தேதி செர்பியாவை எதிர்கொள்ள உள்ளது. ப்ரோ கபடி தொடரில் பாட்னா, ஜெய்ப்பூர் அணிகள் வெற்றி பெற்றன. புனேவில் நடைபெற்ற முதல் போட்டியில் மும்பை அணியை ஜெய்ப்பூர் எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 42க்கு 39 என்ற புள்ளிகள் கணக்கில் ஜெய்ப்பூர் அணி வெற்றி பெற்றது. அர்ஜுன் தேஜஸ்வால் தனிநபராக 15 புள்ளிகள் குவித்து அணியின் வெற்றிக்கு உதவினார். 2வது போட்டியில் 9 புள்ளிகள் வித்தியாசத்தில் ஹரியானாவை பாட்னா பைரேட்ஸ் அணி வீழ்த்தியது.